ப்ரோ இந்த முட்டையை பத்தி யோசிச்சு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. அதுக்கு தானே டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம். டாக்டர் வீட்டுக்கா? ஆமா, இது மாதிரி சூனியம் செய்வின எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்றவரு இதுக்கான டாக்டர் தானே. மனோஜ், நாம இங்க தேவையில்லாம நின்னுகிட்டு இருக்கோம். இதை தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம். இரு இரு இரு. இப்பதான் நம்ம கடை டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்மள பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. அதை விடக்கூடாது. சார் 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 ஜோசியரை உடனே பார்க்கணும். எமர்ஜென்சி. எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூப்பிடுவாரு. வெயிட் பண்ணுங்க. அம்மா நீங்க உள்ள போங்க. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன ப்ரோ கூப்பிடவே மாட்டேன்றாங்களே. யோ, பிரசவ வார்டு மாதிரி சும்மா நச நசன் பேசிட்டு இருக்காதயா, சுமாரியா. ரோகிணி கூப்பிடு. மனோஜ் அதான் சொன்னாங்கல்ல கூப்பிடுவாங்கன்னு. போய் பேசாம நில்லு மனோஜ். நம்ம ஃப்ரெண்டு தான் ஹோம் அப்ளைன்சஸ் கடை வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில கடவாசல்ல இந்த பை இருந்தது. அந்த பையில இது இருந்தது. முட்டையில கண்ணெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். யாரோ செய்வினை வச்சிருப்பாங்களோன்னு தோணுதுங்கய்யா. இரியா. கண்டிப்பா இது செய்வன செஞ்ச முட்டை தான். அப்ப நாங்க என்ன கைவினை செஞ்ச முட்டை நான் சொன்னோம். சும்மா இருங்க ப்ரோ. நிஜமாவே செய்வனை வச்சிருக்காங்களா? இதால ஏதாவது தப்பா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். கையில காசு நிக்காம போகும். தொழில நஷ்டம் வரும். கடையை இழுத்து மூடி நடு தெருல நிக்க போறீங்க. ஐயோ மனோஜ், என்ன நீங்க இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இந்த செய்வனை வச்சவங்க அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வச்சிருக்காங்க. அப்பலாம் எதுவும் நடந்துட கூடாதுங்க. நான் வளர்ந்து வர தொழிலதிபர். இந்த முட்டையால நான் ரோட்டுக்கு வந்துட கூடாதுங்க. ப்ரோ 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 உட்காருங்க ப்ரோ. ஒரு முட்டை இல்ல ப்ரோ, 3 முட்டை. யோ சுமாரியா ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பலகாரம் இருந்தா சொல்லுங்களேன். என்னது? பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். ஏதா இருந்தாலும் நான் பண்றேன். சரி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? எனக்கு பிடிச்சது எங்க அம்மா தான்.